வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இருந்தால் என்னால் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் மனதில் ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக நாம் சாதித்து வெற்றியாளனாக மாறலாம். அதுவும் சிறு வயதில் சிலருக்கு அந்த எண்ணம் வந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் வெற்றியாளராக மாறிவிடுவார்கள். சிறு வயதிலேயே கலெக்டராக வேண்டும், அல்லது ஒரு போலீஸ் அதிகாரியாக மாற வேண்டும், அல்லது ஒரு தொழிலதிபராக மாற வேண்டும் என்று சிறு வயதிலே நினைத்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இப்படித்தான் ஒரு குழந்தை, விளையாட்டில் ஆர்வமுள்ள குழந்தை, பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற நேரத்தில் பயிற்சியாளர் அதிகமாக அந்த குழந்தைக்கும் பயிற்சியை கொடுத்து ஒரு நல்ல விளையாட்டு வீராங்கனையாக அந்த பெண் குழந்தையை மாற்றினார். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள செய்தார். அது பிரம்மாண்டமாக ஓடி அதிலே தங்கப்பதக்கத்தை வென்றது. அந்த ஆசிரியர் இரண்டாவது போட்டியிலும் கலந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்டபொழுது இந்த வீராங்கனை சொன்னது, நான் கலந்து கொள்வேன் என்று சொன்னது. உன் உடன் அதற்கு ஒத்துப்போகுமா என்று கேட்டார். சரியாக இருக்கிறது, கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்று அந்த வீராங்கனை சொன்னது. இரண்டாவது அந்த ஓட்டப்பந்தயத்திலும் வெள்ளி பதக்கத்தை பெற்றது. சரி சரி, இனிமேல் போதும், நீ அதிகமாக சோர்வடைந்து விட்டாய், உன் உடம்பில் இவ்வளவுதான் பலம் இருக்கிறது, 2 பரிசு வாங்கிவிட்டாய், அது போதும், நாம் பள்ளிக்கு திரும்பலாம் என்று அந்த ஆசிரியர் சொன்னார். எவ்வளவோ சொன்ன போது கூட அந்த வீராங்கனை ஒத்துக்கொள்ளவில்லை. 3வது போட்டியிலும் நான் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் என்று அந்த வீராங்கனை பிடிவாதமாக இருந்தது. ஆசிரியருக்கு சற்று வருத்தம்தான், நாம் சொல்வதை கேட்காமல் இந்த வீராங்கனை இப்படி அடம் பிடிக்கிறது என்று சொல்லி, அது உன் விருப்பம் என்று சற்று வருத்தத்தோடு சொன்னார். 3வது ஓட்டப்பந்தயத்திலும் அது கலந்து கொண்டு 3வது பரிசை பெற்றது, வெண்கலத்தை பெற்றது. அப்பொழுது அந்த ஆசிரியர் சொன்னார், நீ தங்கம் வெள்ளி வாங்கிவிட்டாய், அதே திருப்தியாக இருந்திருக்கலாமே என்று கேட்ட நேரத்திலே அந்த வீராங்கனை சொன்னது, ஐயா ஆசிரியர் அவர்களே, எனக்கு 3 விதமான பதக்கங்கள் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. தங்கம் வெள்ளி அதோடு நிறுத்தியிருக்கலாம், ஆனால் வெண்கலமும் வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் எல்லா தரப்பு வெற்றியையும் பெற்றுவிட்டேன் என்று சொல்லுவதற்கு அது வழிவகுக்கும். எனவேதான் நான் 3வது ஓட்டப்பந்தயத்திலும் நான் கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கத்தை பெற்றேன் என்று அந்த வீராங்கனை சொன்னது. ஆக வாழ்க்கையில் போதும் என்று சொல்லுகின்றது சாப்பாடு மட்டும்தான். சாப்பாடு மட்டும்தான் போதும் போதும் என்று சொல்ல முடியும். மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாதிக்கின்ற ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே வெற்றி படிக்கட்டு என்பது வாழ்க்கையில் எல்லோரும் வெற்றியாளராக மாற வேண்டும். முயற்சி, தன்னம்பிக்கை, என்னால் முடியும் என்ற எண்ணம், படுக்கின்ற நேரத்தில் நான் வெற்றியாளனாக மாறுவேன் என்ற உறுதிமொழியோடு படுக்க வேண்டும். காலையில் எழுகின்ற பொழுதும் நான் வெற்றியாளனாகத்தான் மாறுவேன் என்ற சிந்தனையோடு எழ வேண்டும். வெற்றி வெற்றி என்ற சொல்லே உங்களை வெற்றியாளனாக மாற்றும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை பயணத்தில் முதலில் நம் மனதில் இருக்கின்ற தைரியம், என்னால் முடியும், நிச்சயமாக செய்வேன், கடவுள் என்னை படைத்தது சாதனைக்காகத்தான், கடவுள் என்னை இந்த பெற்றோர்களுக்கு தந்தது அவர்களுக்கு பெருமை சேர்க்கத்தான், எனவே நான் கடைசி மூச்சு இருக்கும் வரை சாதிப்பேன் சாதிப்பேன் சாதிப்பேன், வெற்றி பெறுவேன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நாளை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.